ஜப்பானின் மிஷிமா நகரில் உள்ள யோகோஹாமா ரப்பர் தொழிற்சாலையில் மர்ம நபர் நடத்திய கத்திக்குத்து மற்றும் ரசாயன தாக்குதலில் 15 பேர் காயமடைந்தனர். கத்தியால் குத்திய நபர் கையில் வைத்திருந்த திராவகத்தை வீசியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் 38 வயதான நபர் ஒருவரை ஜப்பான் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.